மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே 2014 அந்த சுற்றுச்சூழல் குறித்த சட்டம், அதை பிறகு வன சட்டம், ஒரு நிறைய சட்டங்களை திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காரு. உதாரணம் பார்த்தீங்கன்னா கோல் மைன்ஸ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட், காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட் ஆக்ட், சிஆர்இசட் நோட்டிஃபிகேஷன்ஸ், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ரூல்ஸ், பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், என்வரன்மெண்ட் ரூல்ஸ், என்வரன்மெண்ட் ஆடிட் ரூல்ஸ், ஏர் வாட்டர் பொல்யூஷன் கன்சென்ட் கைட்லைன்ஸ் என்று சுமார் 9 சட்ட திருத்தங்கள் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அது மட்டும் நிறைய சுற்றறிக்கைகள், நிறைய கெசட் நோட்டிஃபிகேஷன்ஸ், அதற்கான அரசாணை எக்கச்சக்கமாக ஒன்றிய அரசு தேவைக்கு அதிகமாக கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலை உருவாக்குவதற்காக செய்து கொடுத்தார்கள் என்பது இப்போ டெல்லி பெருநகரத்தை எடுத்துக்கிட்டாலே ஒரு 1,44,000 ஹெக்டேர் அளவு தான் இருக்குது. அப்போ இந்த டெல்லி பெருநகரத்தை விட மிகப்பெரிய அளவிலான இடத்தில் இருந்த காடுகள் அழிக்கப்பட்டிருக்கிறது என்பது எவ்வளவு பெரிய ஒரு சூழியல் தாக்கத்தை ஏற்படுத்தும். 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு எக்கோ சென்சிட்டிவ் சோன் என்று வரைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. இவர்கள் அதை 0 என்று சுருக்கியிருக்காங்க. நம்முடைய மாவட்டத்தில் கூட கல்குவாரிகள் இயங்குவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த திருத்தம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பதை வெப்ப அலை ஹீட் வேவ்ஸ் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய விவாதமாக உலக அளவில் போய் கொண்டிருக்கிறது. ஐரோப்பாவில் மட்டும் 1300க்கும் மேற்பட்டவர்கள் இந்த வெப்ப அலையால் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்தி நம்ம எல்லாம் ஒரு மிக தீவிரமாக அது குறித்து சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல் நம்ம உருவாக்கியிருக்கிறது. இந்த வெப்ப அலைகள் ஏன் வருகிறது? இது காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தாக்கம். நமது புவி வெப்பமயமாதல் என்பதை பற்றி, குளோபல் வார்மிங் பற்றி நீண்ட காலமாக பேசி கொண்டிருக்கின்றோம். ஆனால் செயல் வடிவத்தில் நம்ம இதில் இருக்கமா? இந்த புவி வெப்பமயமாதல், அதன் மூலமாக ஏற்படுகின்ற இந்த காலநிலை மாற்றங்கள், ஹீட் வேவ்ஸ், பெரிய ஃப்ளட்டு, எர்த்குவேக்ஸ் போன்றவையெல்லாம் மனித குலத்திற்கு பெரிய சவாலாக இருக்கிறது. அதை எப்படி நாம் தணிப்பதற்கான நடவடிக்கைகள் இருக்கமா? நம்முடைய இந்திய அரசு எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று பார்க்கின்ற நேரத்தில் நம்முடைய ஒன்றிய அரசானது தொடர்ந்து இந்த வனங்களை அழிப்பது, வன உயிரின பாதுகாப்பு சட்டங்களை இன்னும் மிக அதில் தீவிரத்தன்மையை குறைப்பது என்று பல நடவடிக்கைகள் அவங்க ஈடுபடுவது. காடுகள் ஒழிப்பு பார்த்திங்கன்னா, நம்ம காடுகள் ஒழிப்பில் உலக அளவில் 2வது இடத்துல நம்ம இருக்கோம். நம்முடைய காற்று மாசுபட்டிருப்பது உலக அளவில் 3வது இடத்துல இருக்கும். இதெல்லாம் நம்முடைய இந்திய நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு எப்படி இருக்கும் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இன்றைக்கு எழுந்துள்ளது. இப்போ இந்த வெப்பநிலைகள் பற்றி கூட ஒன்றிய அரசு மிக அதிகமாக கவனம் செலுத்தியது போன்று நமக்கு எதுவும் தெரியல. எந்த நடவடிக்கையும் அவர்கள் எடுத்தது போன்ற இதையும் நம்ம பார்க்கல. மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே 2014 அப்போது இந்த சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்கள் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணார். அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி நீங்கள் பார்த்திங்கன்னா, அந்த சுற்றுச்சூழல் குறித்த சட்டம், அதை பிறகு வன சட்டம், வன உயிர்கள் பாதுகாப்பு சட்டம் போன்றவற்றில் பல்வேறு திருத்தங்களை கொண்டு அது மட்டும் இல்லை, இன்னும் பல சட்டங்கள் அவற்றில் இந்த தீவிரத்தன்மையை அவர்கள் குறைத்து ரொம்ப டைல்யூட் பண்ணி இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்பது நாம் முதல்ல தீவிரமாக பார்க்க வேண்டிய ஒரு பொருள். இப்போ இது ஏன் அவங்க எப்படி பண்ணாங்க என்ற கேள்வி வருகிறது. அந்த கேள்விக்கான விடை தான் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் அவர்கள் சுரங்கம் போன்ற பல்வேறு பணிகள் செய்வதற்கு இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், வன பாதுகாப்பு சட்டம், வன உயிர்கள் பாதுகாப்பு சட்டம் போன்றவையில் இருக்கக்கூடிய சில ஷரத்துக்கள் தடையாக இருந்தது. அந்த தடையை எடுத்து விடுவதற்காகத்தான் இவர்கள் இப்படி சட்டத்தில் பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்தார்கள். அது மட்டும் நிறைய சுற்றறிக்கைகள், நிறைய கெசட் நோட்டிஃபிகேஷன்ஸ், அதற்கான அரசாணை, இதெல்லாம் எக்கச்சக்கமாக ஒன்றிய அரசு தேவைக்கு அதிகமாக கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலை உருவாக்குவதற்காக செய்து கொடுத்தார்கள் என்பது நம்முடைய முதல் கருத்தாக நாம் முன்வைக்கின்றோம். அது மட்டும் இல்லை, இன்னும் இந்த சுரங்கங்கள் போன்றவற்றுக்காக அவர்கள் நிறைய சட்டங்களை திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. உதாரணம் பார்த்திங்கன்னா, இந்த கோல் மைன்ஸ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட், காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட் ஆக்ட், சிஆர்இசட் நோட்டிஃபிகேஷன்ஸ்,
வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ரூல்ஸ், பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், என்வாயன்மெண்ட் ரூல்ஸ், என்வாயன்மெண்ட் ஆடிட் ரூல்ஸ், ஏர் வாட்டர் பொல்யூஷன் கன்சென்ட் கைட்லைன்ஸ் என்று சுமார் 9 சட்ட திருத்தங்கள் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இவற்றை கொண்டு வந்தது மட்டும் அல்ல, 2014 2026 வரை இந்த மோடி அரசில் அழிக்கப்பட்ட காடுகள் 1,74,000 ஹெக்டேர் காடுகள். இதை நம்ம யோசித்து கூட பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய பரப்பளவு காடுகள் வெட்டப்பட்டிருக்கிறது, அழிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பெரும்பாலான காடுகள் பார்த்திங்கன்னா இந்த மைனிங் தான். வேதாந்தா குழுமம், அதானி அம்பானி குழுமங்கள் போன்ற பெரிய நிறுவனங்கள் அவர்கள் நிலக்கரி சுரங்கங்கள் அமைப்பதற்கு, இன்னும் பல்வேறு சுரங்கங்கள் அமைப்பதற்காக அந்த அழிக்கப்பட்ட காடுகள் தான் இதில் பெரும்பாலான காடுகள். இப்போ இந்த 1,74,000 ஹெக்டேர் என்பது எவ்வளோ பெரிய இடம். இப்போ டெல்லி பெருநகரத்தை எடுத்துக்கிட்டாலே ஒரு 1,44,000 சம்திங் ஹெக்டேர் அளவு தான் இருக்கும். அப்போ இந்த டெல்லி பெருநகரத்தை விட மிகப்பெரிய அளவிலான இடத்தில் இருந்த காடுகள் அழிக்கப்பட்டிருக்கிறது என்பது எவ்வளவு பெரிய ஒரு சூழியல் தாக்கத்தை ஏற்படுத்தும். எவ்வளவு பறவைகள், எவ்வளவு மிருகங்கள், எவ்வளவு அந்த பல்லுயிர் பெருக்கம் என்று சொல்லுவோம் பயோடைவர்சிட்டி, அந்த ஃப்ளோரா ஃபானா, செடிகள், மரங்கள், கொடிகள், இப்படி இன்னும் பல பூச்சி வகைகள், இண்டிஜினஸ் பிளான்ஸ், அந்த இடத்திற்கான தாவரங்கள், மிருகங்கள் போன்றவை எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கும் என்பதை நம்ம யோசித்து பார்க்க முடியும். அதே பண்ணி பார்த்திங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த டீம்டு ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். இது முன்னால் அந்த வன பாதுகாப்பு சட்டத்துக்கு உள்ளே இருந்தது. அந்த வன பாதுகாப்பு சட்டத்திற்கு உள்ளே இருந்த இந்த டீம்டு ஃபாரஸ்ட் சுமார் 1,90,000 ஹெக்டேர் இடத்தை அந்த ஃபாரஸ்ட் ஆக்ட்லேருந்து வெளியே எடுத்து விட்டுட்டாங்க. அதனால் அது எந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலைக்கு சென்றிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு காரியம். இது சூழியலுக்கு இந்த ஒன்றிய அரசு எதிர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அநீதியாக நாம் இதை பார்க்கலாம். முன்னால் பார்த்திங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவு இருக்குது. இப்போ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோன்னா 0 to 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு எக்கோ சென்சிட்டி ஜோன் என்று வரைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இவர்கள் அதை 0 என்று சுருக்கியிருக்காங்க. அதை உச்சநீதிமன்றம் இவருடைய வேண்டுகோளை ஏற்று அந்த எக்கோ சென்சிட்டி ஜோன் 0வாக குறைத்திருப்பது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை, தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தில் கூட கல்குவாரிகள் இயங்குவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த திருத்தம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பதை நான் திரும்ப செய்தி வழியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். முன்னால் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய திட்டத்தை தொடங்க வேண்டும் என்றால் அந்த ப்ரையர் பர்மிஷன், சுற்றுச்சூழலுக்கான அனுமதி பெற வேண்டும். அதே பண்ணி பப்ளிக் ஹியரிங் இருக்கும். அந்த என்வரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டு அது ஒழுங்காக செய்ய வேண்டும். இன்றைக்கு ஒன்றிய அரசு அதையெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு கம்பெனி தொடங்கினா கூட அதுக்கு பிறகு அந்த போஸ்ட் ஃபேக்டோ கிளியரன்ஸ் தொடங்கிய பிறகு கூட கிளியரன்ஸ் வாங்கி கொள்ளலாம் என்கின்ற அனுமதியை வழங்கி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த பெருநிறுவனங்கள், அதானி அம்பானி பெருநிறுவனங்கள் அவங்க மைனிங் ஏரியாஸில் 50% மேல் பெர்மிஷன் வாங்காமலே இதே பண்ணு பிறகு வாங்கி கொள்ளலாம் என்ற அனுமதியோடு அவர்கள் இந்த மைனிங் ஆக்டிவிட்டீஸ் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல் இந்த பப்ளிக் ஹியரிங் போன்றவை அப்படியே ஒழிக்கப்பட்டுள்ள காரணத்தினால் பொதுமக்களுக்கு இதில் ஒரு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாமல் போய்விடுகிறது. இதுவும் ஒரு பேராபத்தாக இன்றைக்கு வந்திருக்கிறது. இவற்றையும் நாம் மிக தீவிரமாக பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. அதே போன்று பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 படி இந்த வன உயிர்கள் ஏதாவது தவறாக பயன்படுத்தப்பட்டால் அதற்கு கிரிமினல் கேஸ் போடலாம். 5 ஆண்டு வரை சிறை தண்டனை, 50 லட்சம் வரை அபராதம் போன்ற கடுமையான அந்த ப்ரொவிஷன்ஸ் அதில் இருந்தது. பிறகு அதை திருத்தம் செய்து இன்றைக்கு அது கிரிமினலாக எடுக்கக்கூடாது, அதை சிவில் சட்ட பிரிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அதை மொத்தமாக இல்லாமல் செய்திருக்கிறது இந்த ஒன்றிய மோடி அரசு. இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பு வைக்கின்ற விதத்தில் தேசிய பசுமை தீர்ப்பாயம், கிரீன் ட்ரிபியூனல் என்று சொல்லுகின்றோம். அங்கே தான் நம்ம இந்த வயலேஷன்ஸ் இருந்தால், சுற்றுச்சூழல் குறித்த வயலேஷன்ஸுக்கு நம்ம போய் அப்பீல் பண்ணக்கூடிய ஒரு அப்பல்லட் அத்தாரிட்டி.
அது வந்து ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜி தலைமையில் தான் இருக்க வேண்டும் என்ற நியதி இருந்தது. அதையும் அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுட்டு ஒன்றிய அரசு நியமிக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் அந்த தீர்ப்பாயத்தின் தலைவராக இருக்க வேண்டும் என்று இருக்கலாம் என்ற ஒரு சட்டத்தை அவர்கள் முன்மொழிந்து நிறைவேற்றியிருக்கின்றார்கள். இதுவும் சுற்றுச்சூழலுக்கு ஒன்றிய அரசு செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீமையாக நாம் பார்க்கலாம். ஏன் ஒன்றிய அரசு இப்படிலாம் செய்கிறது, இதனால் யார் பயன்படுகிறார்கள் என்று பார்த்தால் அங்களுடைய பழங்குடி மக்களோ ஆதிவாசி மக்களோ இல்லை சாதாரண விவசாய பெருங்குடி மக்களோ யாராவது பயன்படுகிறார்களா? இல்லை. ஒட்டுமொத்தமாக இந்த காடுகள் அழிப்பு, வனங்கள் அழிப்பு போன்றவை கார்ப்பரேட் நிறுவனங்களை தான் பெருமளவில் அவர்களுக்கு பயன்படுகிறது. ஏன்னா அவங்க கோடி கோடியாக நீங்கள் பார்த்திங்கன்னா அண்மையில் அந்த கார்ப்பரேட்டுடைய வளர்ச்சி என்பது மிகப்பெரிய அளவில் சென்று கொண்டிருக்கிறது. அது ஒரு பெரிய பொருளாதார இடைவெளியையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படி இருந்தால் பிஜேபிக்கு என்ன இதனால் பயன்? இவன் நம்ம சமீபத்தில் வந்த அந்த எலெக்ஷன் பாண்டு, பிஜேபி வந்து பல கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் வாங்கியிருந்தது. அந்த பிரச்சனை வந்து பூதாகரமாக வந்தது. ஆனால் அப்படியே இது போய்விட்டது. யாரும் தொடர்ச்சியாக அதை எடுத்து பேசலை. அதில் வந்து பல கோடி ரூபாய் இந்த பெருநிறுவனங்கள்டேருந்து பிஜேபி வாங்கியிருக்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. அதே போன்று பல நேரங்களில் வந்து அவர்கள் நன்கொடை பெற்றது போன்றவையெல்லாம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. எனவே இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள், அதை சார்ந்து இந்த கார்ப்பரேட் அரசு, இவங்க 2 பேரும் தான் பயனாளிகள். ஆனால் ஒட்டுமொத்த இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 150 கோடி மக்களும் இதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்களினால் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு அபாயத்தில் நாம் இருக்கின்றோம். எனவே இப்படிப்பட்ட சூழல்னால் இந்த ஹீட் ஸ்ட்ரோக், இந்த இது காற்று பிரச்சனை வந்து ஒரு பெரிய அளவில் இந்தியாவையும் தாக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் கருத்து கூறுகிறார்கள். எனவே இந்த சூழலில் நம்ம எல்லாரும் ஒரு விழிப்படைந்து முன்பு இருந்ததை விடவும் கடுமையான சட்டங்கள் கொண்டுறணும். ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா, அந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் 0 என்றிருப்பதை பழையது போன்று அது குறைந்தபட்சம் 10 கிலோமீட்டர் என்று மாற்ற வேண்டும். பொதுமக்கள் கருத்து கேட்பு, அதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். என்வாயன்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் போன்ற அத்தனையும் எந்த திட்டமும் துவங்குவதற்கு முன்னால் வாங்க வேண்டும் என்று இருந்த நடைமுறையை மீண்டும் கொண்டு வர வேண்டும். இந்த ஒன்றிய அரசு பல்வேறு சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து அவற்றின் மூலமாக இந்த சட்டத்தினுடைய தீவிரத்தன்மை குறைத்திருக்கிறதோ அவற்றை எல்லாம் திரும்பி கொண்டு வருவதற்கான ஒரு வழிவகை செய்யும் வரை பொதுமக்களாகிய நாம் இதற்கு எதிராக மிக வலுவாக குரல் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் உங்கள் முன் வைக்கின்றேன்.